12th முடிச்சு காலேஜ் போகிற கட்டத்தில் யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ அவனுக்கே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இப்போ ஒரு சைடு வந்து ஐடியில் வேலை வாய்ப்புகள்ன்ற விளம்பரங்களும் பார்க்க முடியுது, ஒரு சைடு ஐடியில் லே ஆஃப்ன்றதையும் நம்ம செய்தியையும் பார்க்க முடியுது. ஸோ அவனுக்கு என்ன புரிதல் வேணும்னு நினைக்கிறீங்க? நம்மளுக்கு வந்து சட்டம் என்னென்ன இருக்குது, சட்டத்தில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, எதெல்லாம் வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற எஜுகேஷன் வந்துட்டு நம்மளுக்கு எங்கேயுமே கொடுக்க போகிறது இல்லை. அதை நம்மளா தானாக தேடி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம எப்போ தானாக தேடுவோம்னா நம்மளுக்கு எப்போ அது வந்துட்டு ரொம்ப அவசியமாக தேடுதோ அப்போ தான் தேடுறாங்க. அது அப்படி இல்லாமல் நம்மளுக்கு முன்கூட்டியே வந்துட்டு இதெல்லாம் ஃபார்மல் எஜுகேஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்கன்னா இருக்கும். இப்போ நம்ம கம்பெனிஸ்லேயுமே இந்த லாஸ் எல்லாத்தையுமே, ஆக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நோட்டீஸ் போர்டில் போட சொல்லுவாங்க. அந்த நோட்டீஸ் போர்டு எங்கே இருக்குன்னா யாரும் போகாத ஒரு இடத்துல இருக்கும், இல்லை யாரும் கண்டுக்காத ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இப்படி இல்லாமல் உள்ளே போகிறப்போ உனக்கு இதெல்லாம் ரைட்ஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்கன்றதை கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணணும். அப்போ இந்த ரைட்ஸை நம்ம கம்பெனி மீறப்போ அங்கேயே நம்மளுக்கு கேட்கறதுக்கான கேள்வி கேட்கறதுக்கான ஃப்ரீடம் இருக்கணும். இப்போ நம்ம உள்ளே போய் ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது டிசிஸோட சிறுசேரி கேம்பஸ் எடுத்துக்கோமே. சிறுசேரி கேம்பஸில் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் எங்கே போய் அணுகணும் சொல்லுங்கள்? அது இருக்கிறது ஒரு மினிமம் 30-40 கிலோமீட்டர்ஸ் அவர் ட்ராவல் பண்ணணும். அவர் ட்ராவல் பண்ணி வந்து இங்கே லேபர் கமிஷனர் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் இல்லை அப்படின்னா இன்னொரு நாள் போயிட்டு வரணுன்றது அது வந்து ஒரு ஜஸ்டிஸ்க்கான ஒரு ஃபாரம் வச்சுருக்காங்க. இன்ஆக்சசிபிள், அது யாருக்குமே ஆக்சசிபிளாக இருக்காது அப்படின்ற ஒரு இதில் தான் வச்சுருக்காங்க. பேரளவில் தான் இருக்குது இந்த ஜஸ்டிஸுங்கிறது. ஓகே, இப்போ ஜென்ரலாக ஒரு ஐடி ஸ்டாஃபோட சேஃப்டி அப்படின்றது என்ன ஆக்சுவலாக? இப்போ எங்களுக்கு வந்துட்டு ஐடி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுற எந்த எம்ப்ளாயிஸுக்குமே ஜாப் செக்யூரிட்டி அப்படின்றது கிடையாது. நாளைக்கு என்ன ஆகுங்கிற ஒரு பதட்டத்திலே தான் ஓடிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே. ஸோ இப்போ இருக்கிற கிரைசிஸ் மாதிரி டைமில் ஒவ்வொரு கம்பெனியும் லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. டிசிஎஸ் மட்டும் இல்லை, ஹெச்சிஎல் பண்ணிட்டு இருக்காங்க, ஆரக்கிள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் பண்ணும்போது இன்செக்யூரிட்டி ஜாஸ்தி ஆகிட்டே போகும். அது இன்டர்ன் வந்துட்டு கம்பெனியில் ப்ரொடக்டிவிட்டியில் அடி வாங்கும், உள்ளுக்குள்ளே ஃபேமிலி ரிலேட்டட் இஷ்யூஸில் அடி வாங்கும், எல்லாத்துலேயுமே அது பேக் ஃபயர் ஆகிட்டே தான் இருக்கும்.